அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச்சல் என்ற திருக்குளுக்குனுங்க நாங்கள் ஃபுட் வெரைட்டியை செஞ்சு தரோம். இன்றைக்கி நம்ம தேன் நெல்லிக்காய் செய்யறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நெல்லிக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு ஆப்பிள் ஒரு நெல்லிக்காய்க்கு சமம்னு சொல்லுவாங்க. டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு நெல்லிக்காய் நம்ம சாப்பிட முடியும். இந்த நெல்லிக்காவை நல்லா கழுவி அதை இட்லி பாத்திரத்தை வச்சு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வேக வைங்க. நல்லா வேகட்டும். சர்க்கரை நோய் வராமல் இருக்கணும்னா நம்ம டெய்லி ஒரு தேன் நெல்லிக்காய் சாப்பிட்டா கண்டிப்பாக நமக்கு சர்க்கரை நோய் வராது. நோய் எதிர்ப்பு சக்தியும் இது அதிகரிக்கும். ரொம்ப அதிகமான பவர்ஃபுல்லான ஒரு கனினே இதை சொல்லலாம். இப்படிப்பட்ட கனி சீசன் கிடைக்கிறப்ப இதை போல் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இதை போல் நல்லா வெந்து வந்துடும். விரிசல் விட்டுருக்கு பாருங்கள், அந்த மாதிரி விரிசல் விட்டுச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து சூரிய வெளிச்சத்தில் 1 மணி நேரம் அளவுக்கு நல்லா அந்த ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா காயட்டும். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்ச பிறகு இதை நல்லா தேன் எடுத்துக்கணும். இதை சர்க்கரை பாகில் கல்கண்டு பாகல்லாம் சேர்த்து ஊற வச்சா அது ரொம்ப கெடுதல் தான், அதில் செய்யக்கூடாது. தேனில் தான் இதை நல்லா ஊற வச்சு நம்ம சாப்பிட்ணும். தேன் நல்லா முழுகிற மாதிரி, நெல்லிக்காய் முழுகிற மாதிரி நல்லா ஊற்றிடுங்க. ஊற்றி அதை நல்லா வெயிலில் ஒரு 7 நாளைக்கு வச்சு எடுப்போம். இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஈரப்பதம் இருந்தால் அதுவும் அதில் ட்ரை ஆகிடும். அப்போ தான் நம்மளால் நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்க முடியும். இது மேலே ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி கவர் பண்ணி 7 நாள் நல்லா சூரிய வெளிச்சத்தில் ஃபுல் டே வச்சு எடுங்க. சூப்பராக நல்லா அழகாக தேன் நெல்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த காம்போ ஆஃபர் நாங்கள் போட்டிருக்கோம். நெய் காம்போ ஆஃபர், மசாலா காம்போ ஆஃபர். இது நாங்களே ஹோம்மேடாக வீட்டில் செஞ்ச மசாலா தூள். உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணி